ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தன்னுடைய தந்தையை சீண்டினோன்னு ராவணனுக்கு ரொம்ப கோபம் வர்றது. எவனுடைய ரத்தத்தை இந்த பூமி குடிக்க போகிறதோ தெரியலையே, என்னால் சிதைக்கப்பட்டு எவனுடைய மாம்சம் இங்குள்ள பறவைகள் உண்ண போகிறதோ தெரியலையேன்னு ரொம்ப கோபப்படுறார். அப்போ அவள் 2 இளைஞர்கள்னுட்டு சூர்பனக சொல்கிறா. பேரழங்கு பொருந்தின வாழணும், நிகரற்ற தோல் வலிமை உள்ள வாழணும், மரவுரி அணிஞ்ச வாழணும் சொல்கிறா. தசரதனுடைய மகன்கள்னு அடையாளம் சொல்கிறா சூர்பனக. ஒன்னால் யுத்தத்தில் அந்த 2 சகோதரர்களும் கொல்லப்படணும், அந்த பெண்ணும் கொல்லப்படணும்னுட்டு ஆவேசத்தோட சூர்பனக பேசுகிறாங்க. அப்போ 14 அரக்கர்களை அழைச்சிண்டு 2 மானிடர்களும் ஒரு பெண்ணும் இந்த தண்டகவனத்தில் வந்திருக்காங்க. அவள் 3 பேரையும் நீங்கள் கொண்டுட்டு திருப்பி வாங்கன்னுட்டு அவளை அனுப்பி வைக்கிறாங்க சூர்பனக. அப்போது சூர்பனகையும் கிளம்புறாங்க. அவளோட ராமர் முதலானோர் தங்கியிருந்த இடத்துக்கு அவளை காட்டுறாங்க. இப்படி ஒரு கூட்டம் வர்றதை பார்க்குறார் ராமர். லக்ஷ்மணன் கிட்ட, நீ சீதைக்கு பாதுகாப்பாக இரு, நான் இவாளை கொன்று தீக்கிறேங்கிறார். அப்போ அவளை எதிர்க்க புறப்படுறார் ராமர். உயிரை காப்பாற்றிக்க விரும்பினா அவள் எல்லாம் திரும்பி போய்டுறது தான் நல்லதுன்னு ராமர் சொல்கிறார் அந்த அரக்கர்களை பார்த்து. ஆனாலும் அந்த அரக்கர்கள் அவரை தாக்க முனைகிறாங்க. அதன் விளைவாக அவளுக்குள்ள மோதல் ஏற்படுறது. அந்த 14 பேரும் வேற இருக்கப்பட்ட மரங்கள் போல மார்புகள் பிளக்கப்பட்டவாளாக உயிரிழந்து பூமியில் விழுந்துடுறாங்க. சூர்பனக இதை கண்டு ரொம்ப நடுங்கிடுறாங்க. ஓசையை எழுப்பிண்டு மீண்டும் கரனை அணுகி அவனால் அனுப்பப்பட்ட அரக்கர்கள் ராமரால் கொல்லப்பட்ட செய்தியை கரன்கிட்ட தெரிவிக்கிறான். ரொம்ப பலசாலிகளான அந்த 14 பேரையும் ரொம்ப விரைவாக வீழ்த்தின ராமனுடைய செயல் ரொம்ப பயத்தை உண்டாக்குறது கரனுக்கு. அப்போது இப்படிலாம் அவங்க பயப்படும் பொழுது தன்னுடைய தம்பியான கரண் கிட்ட சொல்கிறாங்க, உன்னையே நான் சரணடைஞ்சிருக்கேன், பயத்துலேயும் துக்கத்துலேயும் விழுந்து கிடக்கிறேன், என்னை காப்பாற்றி, என் மேலே உன் மேலே உனக்கு கொஞ்சமாவது கருணை இருக்குன்னாக்கா தண்டகவனத்தில் வந்திருக்க அந்த மானிடர்களை அழிச்சுடு, அவளை நீ கொல்லாட்டாக்கா உன் எதிரிலேயே நான் என் உயிரை உத்துருவேன். நீ பேசாமல் இருக்கிறத பார்த்தாக்கா அந்த ராமனை போரில் வெல்ற தர்மம் உனக்கு இல்லையோன்னு எனக்கு தோன்றுறது. வீரன்றது மனசுக்குள்ளே எண்ணின்னு இருக்க நீ உண்மையான ஒரு வீரன் இல்லையா? ஆண்மையற்றவனும் வீரமற்றவனுமான நீ உறவினர்களோடு சேர்ந்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடுறதே நல்லது. இல்லை ராமனும் அவனுடைய தம்பியும் உன்னையும் அழிச்சுடுவான்னு சொல்லி தன்னுடைய 2 கைகளாலையும் தான் வைத்து அடிச்சுட்டு கதறாங்க சூர்பனக. அப்போ அதை பார்த்து கரண் சொல்கிறார், உனக்கு நேரிட்ட அவமானத்தினால உனக்கு வர்ற கோபம் உன்னால் அடக்க முடியாதா இருக்குது, அதனால தான் ஏதேதோ பெதற்றுன்னு இருக்க. உன்னது கண்ணீரை நிறுத்திக்கோ, உன்னுடைய பயத்தை விளக்கு. ராமனையும் அவன் தம்பியை நான் யமன்கிட்ட நான் அனுப்புகிறேன். அந்த ராமனுடைய சிவந்த ரத்தத்தை சுட சுட நீ குடிக்கிற காட்சியை நான் பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னுட்டு கரண் சொல்கிறார். அப்போ சூர்பனகைக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டாருது, புகழ்ந்து கொண்டாடுறாங்க கரணை. அதை தொடர்ந்து தன்னுடைய சகோதரனுடைய சேனாதிபதியுமான தூஷணனை அழைச்சிண்டு பார்க்கிறவாளுக்கு பயத்தை உண்டாக்குற பலமுடையவாளும் உலகத்தை துன்புறுத்துகிற வகையில் தங்களை விளையாட்டாக வச்சுட்டு இருக்கவாளும் இந்த கர தூஷணா புலி போன்ற கோபம் கொண்டவாளும் ராட்சச குளத்தில் பிறந்தவாளுமான அந்த 14,000 பேரை கொண்ட படையை தயார் செய்கிறாங்க. அவள் 2 பேரும் சேர்ந்துண்டு ரதம் தயாராகுது, ஆயுதங்கள் எடுத்து வைக்கப்படுறது. அப்போ நான் புறப்படுறேன்னுட்டு இவாளோட கிளம்புறாரு. இப்போ கரண், தூஷணன், திரிசரஸ்னு 3 தலை கொண்ட அரக்கன் இவாள்லாம் அந்த 14,000 அரக்கர்கள் புடைசூழ ரொம்ப வேகத்தோடு புறப்படுறாங்க ராமரை எதிர்நோக்கிறதுக்கு. அப்போ பலவிதமான அபசகுணங்கள் தோன்றுறது. இதை கவனிக்கிறார் கரண். ஏன்னா அவர் கிளம்பரிச்சு அவருக்கு ஒரு நல்ல சகுனங்கள் தோன்றலை. அப்போது சிரிச்சுட்டே தன்னுடைய படையினை பார்த்து, வீரமுள்ளவன் பலமற்றவனை எப்படி பார்ப்பானோ அப்படித்தான் இந்த அபசகுணங்களை நான் பார்க்குறேன். வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் என்னுடைய பானத்தினால கீழே விழ செய்கிற வல்லமை படைச்சவன் நான், யமனுக்கே மரணத்தை அளிக்கிற திறமையுடையவன் நான். அதனால் இந்த அபசகுணங்களை பற்றி நான் கவலைப்பட போகிறது இல்லை. இதுவரை தோல்வியை நான் பார்த்ததும் இல்லை. தேவேந்திரனையே கொல்லக்கூடிய எனக்கு இந்த அற்ப மனிதர்கள் எம்மாத்திரம் அப்படின்னுட்டு தன்னையே வியந்துக்கிறார். அப்போ அவளை கொல்லாமல் நான் திரும்ப போகிறதில்லன்னு உறக்க கொள்ளல தன்னுடைய படையினருக்கு உற்சாகம் புரண்ட சொல்கிறார். வேகமாக அந்த படை முன்னேறுறது. நடக்க போகிற இந்த யுத்தத்தை பார்க்க தேவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் கூடுறாங்க. உலகங்களுக்கெல்லாம் நன்மை புரிகிறவர்களுக்கு நலம் உண்டாகட்டும், போரில் ராமன் அந்த அரக்கர்களை வெல்லட்டும்னு தங்களுக்குள்ளேயே அவள் சொல்லிக்கிறாங்க. பெரும் படை வர்ற சத்தத்தை ராமர் கேட்குறார். சகுனங்களையும் பார்க்குறார். லக்ஷ்மணன் கிட்ட, நமக்கு வெற்றியும் எதிரிக்கு தோல்வியும் எனக்கு இந்த சகுனங்கள் சொல்கிறது. உனக்கு முகமோ ஒளி வீசுறது, அதுவும் வெற்றியினுடைய ஒரு அறிகுறி தான். அரக்கர்கள் விரைஞ்சு வர பேரொளி கேட்குறது. வெற்றியை விரும்புகிற மனுஷன் முன்னேற்பாடு செய்கிறத தவற விடவே கூடாது. அதனால் சீத்தையை அழிச்சுண்டு மரங்கள்னால சூழப்பட்ட குகைக்குள்ளே நீ போய் இருந்துக்கோ, நம்ம எதிர்க்கிறவாளை நான் அழிக்கிறேன் அப்படின்னுட்டு சொல்கிறார். அவருடைய வார்த்தை மேலும் தொடர்றது. அந்த மடத்து பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.